சமையல் பயலாம். அனைவருக்கும் வணக்கம். கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனே. சோமசுந்தரம் பழனி குடும்பத்தினர் மன்னார்குடி சோழநதி கிராமத்தில் இருந்து சிறப்பான விருந்தோம்பலை நமக்கு ஏற்பாடு செய்துள்ளன. சோமசுந்தரம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் பழனி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ்வியலி எந்த ஒரு நெய்நொடி இல்லாமல் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் ஏந்த புகழ் பேச்சு பெருவாழ் வாழ்ந்து சமையல வேண்டியங்கப்பா. அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ்வியலி என்ன பணியில் ஈடுபட்டார்கள பணியில் மென்மேலும் வளர்ச்சியை இந்த மென்மேலும் வளரணும்னு சமையல வேண்டியங்கப்பா. எல்லாம் வல்ல முருகனின் அருளால் சோமசுந்தரம் பழனி அவர்களும் அவருடைய குடும்பத்த அனைவரும் வாழ்வியல் அனைத்து வளங்களையும் பெற்று உடல்நலம் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ நாங்கள் இருந்திருந்த பிரார்த்தனை செய்கிறோம். இன்று முருகனுடைய அருளால் புதுநிலை சேவை கருதி சிறப்பான விருந்தோம்பலையும் கழித்ததற்காக மன்னார்குடி சோழநதி கிராமத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் பழனி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கப்பா. நன்றி. அவர்களுடைய சேவை மென்மேலும் தொடரணும்னு சமைக்கலாம் வேண்டிங்க. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. அந்த தெய்வ குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்து ஒரு முருக பக்தர்களுக்கு அனுப்புனது. நான் ஒரு சில விஷயங்கள் என்னை தொடர்பு கொண்ட முருக பக்தர்களுக்கு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்குது, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மஞ்சள் நீராட்டு விழாவோ இல்லை பூப்புனித நீராட்டு விழாவோ, எப்படி எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் இதில் எப்பயுமே ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான எதிர்வினை அடுத்த ரெடியாக இருக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இது புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகிறதுக்கு முன்னாடி ஆசையாக கட்டின ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பொண்ணு வீட்டிலேயோ இல்லை மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது துர்சம்பவம் நடக்கிறது, இல்லை அதுக்கப்புறம் நடக்கிறது. அதே சமயத்தில் ரொம்ப கிராண்டாக சீமந்தம் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக குழந்தை பிறக்கிற நேரத்தில் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ இல்லை அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு விபத்தோ, அந்த மாதிரி இது ஒரு பெரிய கர்ம சூழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இதனால தான் அது நடந்துச்சா இல்லை அதனால இது நடந்துச்சான்ட்டு. ஆனால் நடக்கிற பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புக்கெல்லாம் நம்ம உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வரும். ஆனால் அதோட தாக்கம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் நிகழ்ச்சி பண்ணாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை கூகுள்லேயோ தேடி இந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைங்க இருக்கிற பள்ளி எங்கே இருக்குது, இல்லை பிளைண்டு அவங்க குழந்தைங்க தெய்வ குழந்தைங்க இருக்கிற தேடி நீங்கள் உங்கள் கையால் போய் நேரடியாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் விதி போகக்கூடாது. நான் பிளைண்ட் ஸ்கூலுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ண போதெல்லாம் பெரிய தடங்கள் ஆச்சு. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் மிஷின் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, கொடுத்ததுக்கு அப்புறமும் சரி, அது ஏதோ ஒரு எதிர்வினை நான் கண் கூட பார்த்துட்டே இருக்கேன். அது ஒரு பெரிய இயற்கையோட ரகசியம் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுறப்போ உங்கள் மனசார நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் சரி, இல்லை 100 ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி, நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி போய் கொடுங்க. இல்லை நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதுக்கப்புறம் போய் நம்ம இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஊழ்வினை கர்மவினை மாற்றும். இது கண்கூட எத்தனையோ பேர் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. இதை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள் முருகர் சொந்தங்களே. ஏன்னா இன்றைக்கி நான் அந்த காலையில் அந்த ஜோதிடர் ஐயா பார்க்கும்போது கூட ஒன்று சொன்னார். அந்த நேரம் எல்லாருக்கும் வரும், நல்ல நேரம் எல்லாருக்கும் வரும். ஆனால் யோகம் யார் மூலயமா ஒருத்தர் மூலயமா சொல்ல வரும். அப்படி தான் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க. இதை முருகர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயமும் முருகப்பெருமான் கருணையால் தான் நான் பதிவு பண்ணுறேன். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்போது கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்துடும். நிறைய பேர் எதுவும் சுப நிகழ்ச்சி வைக்க மாட்டாங்க. ஆனால் தை மாதத்தில் நிறைய பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் நம்ம காசு அமுச்சிட்டோம் அந்த புண்ணியம் வந்துடும், இல்லை நம்ம இது பண்ணிட்டோம் நம்மளுக்கு எல்லாமே வாழ்க்கையில் மாற அந்த எந்த எண்ணமும் இல்லாமல் நியூட்ரலாக இந்த இயற்கை இவங்களை படைச்சிருக்கு, இவங்க எல்லாருமே இயற்கையோட குழந்தைகள், நம்மக்கிட்ட வசதி இருக்குது, நம்ம பண்ணுறோம். வசதி இல்லைன்னா நம்மளை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோன்ற எண்ணத்தோட எந்த பிரதிபலனும் பாராமல் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்ற ஒரு விஷயம் இருக்குது. கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மையிலே எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்பா அம்மா இவங்க எல்லாருக்குமே நம்ம செய்கிறது நம்ம கடமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தங்கச்சியை சொத்தெல்லாம் வைத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் மறந்துட்டாங்க, அக்கா நான் கட்டி கொடுத்தேன் ஆனால் அக்கா மறந்துட்டேன். ஆனால் இது எல்லாமே உங்கள் கடமை. நீங்கள் பிறந்ததே உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான், இதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த பழமொழி, கடமை செய் பலனை எதிர்பார்த்துன்ட்டு. அதில் இந்த தெய்வ குழந்தைகளை செய்கிறதும் ஒரு பெரிய கடமை. உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வாழ்க்கையில். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.